வெளிப்படுத்தின விசேஷம் 21 23 நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை என்று குறிப்பிடுகின்றார். அப்படி என்றால் புதிய வானம் மற்றும் புதிய பூமியில் சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்கள் இல்லாமல் போகுமா? இந்த காணொளி விளக்கத் தொடர் பட்டியலில் 9வது காணொளியாக சேர்க்கப்பட்டுள்ளது. வெளிப்படுத்தின விசேஷம் 21 நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு என்று குறிப்பிடுகின்றார். அப்படி என்றால் புதிய வானம் மற்றும் புதிய பூமியில் சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்கள் இல்லாமல் போகுமா? நோவாவின் காலத்து பெருவெள்ளத்திற்கு பின்னர் நோவா கடவுளுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அவரை தொழுது கொள்கின்றார். அதற்கு பிரதிபலனாக நான் இனி மனிதர்களை பெருவெள்ளத்தினால் அழிப்பதில்லை என்று கூறி பூமி இருக்கும் காலம் வரைக்கும் விதைப்பும் அறுப்பும் குளிரும் வெப்பமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒளிந்து போவதில்லை என்று குறிப்பிடுகின்றார். அதாவது படைப்பினுடைய நாட்களில் 4வது நாளில் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் இரவு பகலையும் குறிப்பதற்காக ஏற்படுத்தின சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களில் எந்தவித மாற்றமும் வருவதில்லை. அதனால் இந்த பூமி இருக்கும் நாளளவும் விதைப்பும் அறுப்பும் குளிரும் வெப்பமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் இரவும் பகலும் ஒளிந்து போவதில்லை என்று குறிப்பிடுகின்றார். அதாவது சூரிய, சந்திர, நட்சத்திரங்கள் காணப்படுவதனால் இவைகளில் எந்த மாற்றமும் வருவதில்லை என்று குறிப்பிடுகின்றார். மேலும் யூத ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறையாக செல்வதற்கு முன்னர் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக பகற்காலத்தை குறித்தும் ராக்காலத்தை குறித்தும் நோவாவோடு நான் ஏற்படுத்தின உடன்படிக்கை ஒருவேளை அற்றுப்போனால் மாத்திரமே யாக்கோபினுடைய சந்ததியை வெறுத்து போடுவேன் என்று குறிப்பிடுகின்றார். ஆனால் அது அவ்வாறு நிகழப்போவதில்லை. ஏனென்றால் பாபிலோனுக்கு சிறையாக செல்ல போகின்ற இந்த ஜனங்கள் சிறையாக சென்றாலும் அவர்களுடைய சிறையிருப்பை நான் திருப்பி அவர்களை இந்த இடத்திற்கு கொண்டு வருவேன் என்று குறிப்பிடுகின்றார். அவ்வாறு அவர் செய்வதனால் பகற்காலமும் ராக்காலமும் மாறப்போவதில்லை என்று இந்த பகுதியிலே குறிப்பிடுகின்றார். அப்படியென்றால் புதிய வானம் மற்றும் புதிய பூமியில் சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்கள் இல்லாமல் போகுமா என்றால் இல்லை, அவைகள் நிச்சயமாக காணப்படும். அப்படி என்றால் நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை என்று ஏன் அவர் இப்படி சொல்கிறார்? முன்னாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்ட பொழுது அவர்களை நோக்கி சந்திர சூரிய நட்சத்திரங்களை வானத்தின் கீழங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தினேன் என்று குறிப்பிடுகின்றார். ஆகையினால் நீங்கள் அவைகளை தொழுது சேவிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று குறிப்பிட்டு உங்களையோ எனக்கு சொந்தமான ஜனமாக தெரிந்து கொண்டேன் என்று குறிப்பிடுகின்றார். அப்படி என்றால் கடவுளா வானத்தின் கீழங்கும் இருக்கிற மற்றெல்லா ஜனத்திற்கும் சூரிய, சந்திர, நட்சத்திரங்களை கடவுள்களாக ஏற்படுத்தினார்? ரோமரினுடைய 1 பகுதிகளிலே கடவுளினுடைய படைப்புகள் கடவுள் எப்பேற்பட்டவர் என்பதை வெளிப்படுத்துகிறது என்றும் அவைகளை அறிந்த ஜனங்கள் அவரை மகிமைப்படுத்தாமலும் அவருக்கு நன்றி செலுத்தாமலும் தங்களுக்கு தாங்களே இயற்கையையும் தங்களுடைய கைகளின் கிரியைகளையும் தங்களுக்கு கடவுள்களாக ஏற்படுத்தி கொண்டார்கள் என்று குறிப்பிடுகின்றார். இதனுடைய விளைவு கடவுள் அவர்களை சகலவித அசுத்தத்திற்கும் பாவத்திற்கும் அநீதிக்கும் அநியாயத்திற்கும் ஒப்பு கொடுத்தார். ஆகையினால் படைப்பாளரை தொழுது கொள்ளாமல் படைப்பை தொழுது கொண்டதினுடைய விளைவு அவர்கள் சகலவித அசுத்தங்களையும் பாவங்களையும் அநீதிகளையும் அநியாயங்களையும் செய்யும்படி செய்தது. ஆகையினால் நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை என்கிற பொழுது இனிமேல் மற்ற பொய்யான கடவுள்களின் வெளிச்சமாகிய அசுத்தம், பாவம், அநீதி, அநியாயம் ஆகியவைகள்
இனி தேவையில்லை என்று இங்கே குறிப்பிடுகின்றார். மேலும் இவைகளுக்கு மாற்றாக தேவனுடைய மகிமையை அதை பிரகாசித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு என்று குறிப்பிடுகின்றார். இந்த பகுதியிலே தேவனுடைய மகிமையை அதை பிரகாசிப்பித்தது என்று குறிப்பிடுகின்றார். இதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது? கடவுளினுடைய படைப்புகள் அனைத்துமே கடவுளின் மகிமையை வெளிப்படுத்துகின்றது. குறிப்பாக சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரையிலான பகுதிகளிலே வானங்கள் கடவுளினுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றது என்று குறிப்பிடுகின்றார். எவ்வாறெனில், பல கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை உடைய வானத்தை நாம் கவனித்து பார்க்கின்ற வேளையிலே அவைகள் மிகவும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகையினால் ஒரு அற்புதமான மற்றும் புத்திசாலித்தனமான படைப்பாளர் அதை படைத்திருக்கின்றார் என்பதை அவைகள் காட்டுகின்றது. அடுத்ததாக அவருடைய பிரசன்னம் அவருடைய மகிமையை வெளிப்படுத்தினது. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்து சீனாய் மலையடிவாரத்தில் வைத்து அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்திய பொழுது மலை அக்கினியாய் எரிகின்ற வேளையிலே இருளின் நடுவிலிருந்து அவர் அந்த ஜனங்களோட பேசி தம்முடைய மகிமையையும் தம்முடைய மகத்துவத்தையும் காண்பித்தார். இவ்வாறு அவருடைய பிரசன்னமாகுதல் அவருடைய மகிமையை வெளிப்படுத்தி இருக்கின்றது. அடுத்ததாக அவருடைய வழி நடத்துதல் அவருடைய மகிமையை வெளிப்படுத்தினது. எவ்வாறெனில், கடவுள் கூறியபடி இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டி நிறைவேற்றிய பின்னரிலிருந்து கடவுளினுடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தை நிரப்பியது. அது முதற்கொண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்படும் பொழுதெல்லாம் பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் அவர்களோட சென்று அவர்களை வழிநடத்தினது. மேலும் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே தங்களுக்கு உணவில்லை என்று முறுமுறுத்த பொழுது நீங்கள் கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள் என்று குறிப்பிட்டவர் அவர்களுக்கு காடையையும் மன்னாவையும் அருளி அவருடைய மகிமையை காண்பித்தார். இவ்வாறு அந்த ஜனங்களை வழி நடத்துவதன் மூலமாக தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அடுத்ததாக மனிதனை உயிர்த்தெழுப்புவதன் மூலமாக அவருடைய மகிமையை வெளிப்படுத்தி இருக்கின்றார். எவ்வாறெனில், லாசரு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாட்கள் ஆகிய பிற்பாடு கல்லறையின் அருகே வைத்து இயேசு மார்த்தாளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று கூறி தன்னுடைய பிதாவிற்கு நன்றி செலுத்தி லாசருவை வெளியே வரும்படி செய்தார். ஆனால் அந்த லாசரு மீண்டும் மரித்து போனான். அப்படி இருந்தும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் இயேசுவை முதல்வராக்கி என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். இவ்வாறு மனிதர்களை பின்னாட்களில் உயிர்த்தெழ செய்ய இருக்கின்றார். இவ்வாறு உயிர்த்தெழுதலின் மூலமாக தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். பின்னாட்களிலே வெளிப்படுத்தவும் இருக்கின்றார். ஆகையினால் தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது என்கிற பொழுது அவருடைய செயல்பாடுகள், அதாவது அவருடைய படைப்பு, அவர் தன்னை வெளிப்படுத்துதல், அவர் தம்முடைய ஜனங்களை எந்த குறைவும் இல்லாமல் வழி நடத்துவது, அதை போன்று மனிதர்களை உயிர்த்தெழுப்புவது, இவைகள் அவருடைய மகிமையை காட்டுகின்றது. இவை அனைத்துமே அந்த ஜனங்களுக்கு வெளிச்சமாக காணப்பட இருக்கின்றது. மேலும் ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு என்று குறிப்பிடுகின்றார். இதை குறித்து விளக்கத் தொடரில் 9வது காணொளியில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் உலகத்திற்கு எவ்வாறு ஒளியாய் இருந்தார் என்பதை பார்த்திருக்கின்றோம். அவ்வாறு அவர் காண்பித்த ஒளி இந்த புதிய வானம் மற்றும் புதிய பூமியில் பிரகாசிக்க இருக்கின்றது. இவை எல்லாவற்றிலுமிருந்து பார்க்கின்ற வேளையிலே தேவனுடைய மகிமையை அதை பிரகாசிப்பித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு என்கிற பொழுது பிதாவாகிய தேவனுடைய சகல செயல்பாடுகளும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய செயல்களும் புதிய வானம் மற்றும் புதிய பூமியிலே வெளிச்சமாக இருக்க இருக்கின்றது.
வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின என்றும் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன் என்று யோவான் குறிப்பிடுகின்றார். இப்படி இருக்க 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசன பகுதியிலிருந்து 13ஆம் வசனம் வரையிலான பகுதியிலே 3 வானங்களும் 3 பூமியும் இருப்பதாக பேதுரு சொன்னாராம். இதற்கான பதிலை அடுத்த காணொளியிலே நாம் பார்க்கலாம்.